ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எஜுகேஷனல் சைக்காலஜியில் யூனிட் 1 பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டோட மீனிங்னா என்னன்னு பார்க்கலாம். என்விரான்மெண்ட் ஃப்ரெஞ்ச் யூத் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. என்விரா இதோட மீனிங் சரவுண்ட் இல்லைன்னா ரவுண்ட். என்விரான்மெண்ட் அதோட பூமி ரவுண்டில் இருக்கும், அதை தான் சொல்கிறாங்க. இது என்விரான்மெண்ட் இஸ் த பர்சன். ஒரு பர்சன் சரௌண்டிங்கில் அவனுக்கு வீடு எல்லாமே, சாப்பாடு, தண்ணி எல்லாமே இருந்தால் அது என்விரான்மெண்ட். அவனோட டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி அந்த பூமியில் செய்ய முடியுதோ அதையெல்லாம் என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க. நம்ம இப்போ டெஃபினிஷன் பற்றி பார்க்கலாம். Environment is anything immediately surrounding an object and exerting directing influence on it. இது யார் சொன்னா கிஸ்பர்ட். இதோட மீனிங் என்ன இப்போ பார்க்கலாம். இதோட மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சரௌண்டிங் ஆகிருக்கு. இப்போ ஏதாச்சும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி, இன்ஃப்ளூயன்ஸ்னால் அஃபெக்ட், அந்த ஆப்ஜெக்டால் நம்மளுக்கு ஏதாச்சும் எஃபெக்டோ இல்லை கொடுக்குறதுன்னா அதுதான் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம், ஸ்கூல், சோஷியல் செட்டிங், நமக்கு இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நமக்கு எஃபெக்ட் கொடுக்குது, நம்மளை சுற்றி ஏதோ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்குது. அதனால தான் இது என்விரான்மெண்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் டெஃபினிஷன் பார்க்கலாம். என்விரான்மெண்ட் இஸ் எவ்ரிதிங் தட் அஃபெக்ட்ஸ் த இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்ட் ஹிஸ் ஜீன்ஸ். இது யார் சொல்லியிருக்காங்கன்னா அனட்டர்சி. இதோட மீனிங் என்ன இப்போ பார்க்கலாம். இதை எப்படி டிஃபைன் பண்ணிக்காங்கன்னா, நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இன்டர்னல் ஃபேக்டர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்கும். அது ஒவ்வொரு ஜீன்ஸ் தகுந்த மாதிரி இம்பேக்ட் கொடுக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஜீன்ஸ் நேச்சராகவும் இல்லைன்னா அன்நேச்சுரலாகவும் நம்ம கன்சிடர் பண்ணலான்ட்டு சொல்கிறாங்க. பிஹேவியர் டெவலப்மெண்ட் பற்றி இந்த டெஃபினேஷனில் பேசிக்காங்க. டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் 2 கைண்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டுக்கு, நேச்சுரல் என்விரான்மெண்ட், மேன்மேட் என்விரான்மெண்ட். இது 10 மார்க்கில் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இனி பார்க்கலாம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னா, ஏர், வாட்டர், லேண்ட், ஃபாரஸ்ட், மவுண்டன், லிவிங் ஆர்கனிசம்ஸ். லிவிங் ஆர்கனிசம்ஸ் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம், இல்லைன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இது எல்லாமே தான் நேச்சுரல் என்விரான்மெண்ட்டு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணணும்னா, நம்ம எக்கோசிஸ்டமை சேஞ்ச் பண்ணும். ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே எக்கோசிஸ்டம்ஸை சேஞ்ச் பண்ணி அது பேலன்ஸ்டாக வைக்கும். அப்படி நம்ம பேலன்ஸ்டாக எந்த சேஞ்சஸை தான் சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னா அதர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட், மற்ற என்விரான்மெண்ட்டில் இருக்க காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணி வைக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஏர் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு தேவை. அப்படி இருக்கும்போது அது நம்மளுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ்டான, நமக்கு ஆக்சிஜன் கொடுத்து நம்ம பாடியை பேலன்ஸ்டாக இருக்கிறது சொல்கிறாங்க. ஓகேவா? நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் 2 பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று பயோட்டிக் லிவிங் காம்பனன்ட்ஸ், இன்னொன்று ஏபயோட்டிக் லிவிங் ஆர் ஃபிசிக்கல் காம்பனன்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ளோரா, ஃபானா அண்ட் அதர்ஸ், இந்த 3 தான் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ளாரா ஃபானானா என்னன்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ளாரானா நம்மளுக்கு பிளான்ஸு, கிராஸு, பஷ்ஷஸ்ஸு, ஃப்ளாரஸ், இப்போ அதெல்லாம் மூவ் ஆகும், அதில் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதை தான் ஃப்ளாரான்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் மூவ் ஆகுதோ அது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ளாரான் கண்டென்ட்டாக கொண்டு சொல்லியிருக்காங்க. ஃபானானா பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸ்னால் நமக்கு லிசார்டு, டர்ட்டில், அதெல்லாம் நம்ம சொல்லலாம். ரெப்டைல்ஸு நம்ம சொல்லுவோம். ஃபிஷ்ஷஸ்ஸு, ஷார்க்ஸு, வேல்ஸு, இது எல்லாமே மூவ் ஆகுற. அப்படி இருக்கும்போது
நமக்கு எதெல்லாம் மூவ் ஆகுமோ அதையெல்லாம் ஃபானான்னு சொல்கிறாங்க. அதர்ஸில் என்ன சொன்னாங்கன்னா மைக்ரோ ஆர்கானிசம், லைக் எதெல்லாம் இருக்குன்னா பாக்டீரியா இருக்கும், வைரஸ் இருக்கும், ஃபங்கஸ் இருக்கும். எதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல் கொடுக்குமோ அது எல்லாமே நம்மளுக்கு அதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் என்னெல்லாம் பார்க்கலாம். லிட்டோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், ட்ரோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர்ஸ், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர், இது எல்லாமே தான் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் சொல்லுவாங்க. இதில் நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இதில் நம்ம லிட்டோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர்னா என்னெல்லாம் பார்க்கலாம். லிட்டோஸ்பியரில் ரிட்ஜ் ராக், அதாவது நம்ம எர்த்து எதை சரௌண்டிங்காக இருக்குன்னா ராஸாலையும் சாயிலால் தான் நம்ம எர்த்து இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. ஹைட்ரோஸ்பியர் எது கன்சிஸ்டாக இருக்குன்னா ஓஷன், சீ, ரிவர்ஸ், லேக்ஸ், கிரவுண்ட் வாட்டர், தண்ணிலாம் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஹைட்ரோஸ்பியர் சொல்கிறாங்க. அட்மாஸ்பியர் இதோட ஹைட் மோஸ்ட்லி 20,000 கிலோமீட்டர் வரைக்குமே இருக்கும் எர்த் சர்ஃபேஸ்லேருந்து. இது எதெல்லாம் கன்சிடர் பண்ணுன்னா நைட்ரோஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜன், இது எல்லாமே தான் அட்மாஸ்பியர்ன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ட்ரோஸ்பியர்னா என்னன்னு பார்க்கலாம். ட்ரோஸ்பியர்னா அது அட்மாஸ்பியருக்குள்ள அதுக்கு மேலே தான் ட்ரோஸ்பியர் இருக்கும். இதோட ஹைட் 10 to 15 கிலோமீட்டர் இருக்கும். இதோட டிகிரி எவ்வளோ இருக்குன்னா -60 டிகிரி செல்சியஸ் கீழே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டோஸ்பியர் இது ட்ரோஸ்பியருக்குள்ள அதுக்கு மேலே இருக்கும். இதோட ஹைட்டு 15 to 50 கிலோமீட்டர் இருக்கும். இது +100 டிகிரி, மேக்ஸிமம் 100 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. மெசோஸ்பியர் ட்ரோஸ்பியருக்குள்ள அதுக்கு மேலே தான் இருக்கும். இது 50 to 85 கிலோமீட்டருக்குள்ள தான் இந்த ஹைட் இருக்கும். இது -80 டிகிரி செல்சியஸ் இருக்கும் சொல்கிறாங்க. தெர்மாஸ்பியர் மெசோஸ்பியருக்குள்ள அதுக்கு மேலே தான் இருக்கும். இது 85 to 400 கிலோமீட்டர் ஆஃப் த ஹைட் இருக்கும். இதோட டிகிரி 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். எக்ஸோஸ்பியர்னா ஃபஸ்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் தான் தெர்மாஸ்பியர் இருக்கும். இதோட ஹைட் எவ்வளோக்குன்னா 400 to 20,000 வரைக்குமே ஹைட்டு சர்ஃபேஸ் இருக்கும். இதோட டிகிரி செல்சியஸ் 1000 to 10,000 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இருக்கும்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் என்விரான்மெண்ட்டோட டைப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். மேன்மேட் என்விரான்மெண்ட்டில் அந்தளவுக்கு பெருசாக டைப்ஸ் இல்லை. இதில் 3 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அது மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ மேன்மேட் என்விரான்மெண்ட்னா ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட் சொல்கிறாங்க. இது மேனால் உருவாக்கப்பட்டது. மேன் தான் மோஸ்ட்டாக இதில் ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. இந்த என்விரான்மெண்ட்டை ரன் பண்ணுறது மேன் தான், நேச்சர் கிடையாது. இது எந்த அளவுக்கு மேன் எப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், டேம்ஸ் நிறைய பில்ட் பண்ணுறது, ஹவுசிங் ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, நியூக்ளியர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு தெரிஞ்சுக்கிறது, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது, தெர்மல் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு தெரிஞ்சுக்கிறது மேனால் மட்டும்தான் முடியும்ட்டு சொல்கிறாங்க. இவ்வளோதான் மேன்மேட் என்விரான்மெண்ட். நம்ம இன்னும் நிறைய யூனிட் 1ல் நிறைய கவர் பண்ண வேண்டியிருக்கு. இது போன்ற வேறு எந்த டாபிக் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.